இடைத்தேர்தலில் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, வெறுப்பை பரப்புவது போன்ற காரணங்களால் பாஜக மக்களின் அதிருப்திக்கு ஆளாகியுள்ளதாக முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ் பதிவில், இந்தியா கூட்டணி வடக்கே பஞ்சாப் முதல் தெற்கே தமிழ்நாடு வரையிலும், கிழக்கே மேற்கு வங்கம் வரையிலும் உள்ள மாநிலங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் 3 ஆண்டு கால ஆட்சிக்கும் இந்தியா கூட்டணியின் மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கும் இந்த வெற்றியே சான்று என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் மக்கள் மீண்டும் பாடம் புகட்டியுள்ளனர் என்றும், சாதிய மதவாத பிற்போக்கு சக்திகளை அனுமதிக்க மாட்டோம் என்பதில் மக்கள் உறுதியாக உள்ளனர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தவறான பரப்புரைகளையும் அவதூறுகளையும் மக்கள் புறந்தள்ளி வரலாற்று வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு வழங்கி இருக்கின்றனர் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.